ஸ்பிளிட் வேர்டிக்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as held section 17A of the Prevention of Corruption Act 1988 is unconstitutional, concluding that the requirement of prior approval before initiating an inquiry இந்த செக்ஷன் 17A ஆகப்பட்டது prior approval இருக்கணும் அப்படிங்கிறத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா before initiating an inquiry or investigation inquiryயோ இன்வெஸ்டிகேஷனோ கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி prior approval இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to the object of the anti-corruption law and effectively shields corrupt public servants. அப்போ கரப்ஷன் பண்ணவங்களை பர்மிஷன் வாங்கி தான் இன்கொயரி பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறது வந்து ஷீல்ட்ஸ் தி கரப்ட் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தலை. ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பப்ளிக் சர்வெண்ட் ஆகப்பட்டது ஒரு வைடு ஆஃபீஸர்ஸையும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களையும் இல்லை லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மினிஸ்டர் ஆனவங்களையும் இதில் வைடாக வந்து கவர் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்லலை, பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லியிருக்காங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988ல பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத எதுக்காக நான் திருப்பி சொல்றேன்னா, செக்ஷன் 17A ஆகப்பட்டது எஃபெக்டிவா பப்ளிக் சர்வெண்ட்டை ஷீல்டு பண்ணக்கூடிய செக்ஷன்.